அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானுடைய நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 1/5/2024 முதல் 9 நவகிரகங்களிலேயே மிகவும் சுபத்துவமான கிரகமும் மிகவும் நட்பலன்களை தரக்கூடிய கிரகமுமான குரு பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் அஸ்வின் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி ஆகும். கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவானாகும். ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவுகளையும் அதிகப்படியான நஷ்டங்களையும், குறிப்பாக தேவையற்ற சில சங்கடங்களால் பதவி இழப்பு, வருமானம் சார்ந்தவற்றில் சில தடைகள், பிறரை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்திருக்க வேண்டிய கஷ்டமான சூழல்களும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம். விரயத்தில் இருந்த குரு பகவான் 1/5/2024 முதல் உங்களது ஜென்மத்திற்குள் பெயர்ச்சியாகி குருச்சந்திர யோக அமைப்பில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வது நிச்சயம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கும் என்று குறிப்பிடலாம். கடந்த ஒரு வருட காலங்களாக இருந்த பொருளாதாரம் சார்ந்த சில சுணக்கங்கள், சில தடைக்கற்கள் படிப்படியாக விலகி பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள், சில கருத்து வேறுபாடுகள், பதவி இழப்பு, சம்பள இழப்பு சார்ந்த சில சிக்கல்கள் நீங்கி குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் உத்வேகங்களும் உருவாகும். கணவன் மனைவிடையே உண்டான தேவையற்ற சில மனக்கசப்புகள், சில பிரிவினைகள் நீங்கி சமாதானங்களும் ஒற்றுமைகளும் வலிமையடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், குழந்தைகளால் நற்பெயர்களையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள், சில தொய்வுகள் நீங்கி பொருளாதாரத்தில் ஏற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். அதனால் கடந்த 2 வருடங்களாக இருந்த ஏற்ற இறக்கமான சூழல்கள் படிப்படியாக நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். கல்வி கற்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்கார மாணவ மாணவியர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களது கல்வி ரீதியாக ஒரு உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயம் ஏற்படுத்துவார். குருச்சந்திர யோக அமைப்பில் மிக வலிமையாக உங்களது ராசி செயல்பட போவதினால் கல்வி ரீதியாக இருந்த சுணக்கங்கள் நீங்கி கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். குறிப்பாக நினைவு திறன்கள் அதிகரிக்கும். கல்வியின் மீது ஒரு ஈர்ப்பும் அக்கறையும் உங்களுக்கு அதிகரிக்கும். கடந்த ஒரு வருட காலமாக இருந்த கல்வி ரீதியான சுணக்கங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் நிச்சயம் பெறலாம். இதனால் பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் நற்பெயர்களையும் உயர்வுகளையும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும். பட்டப்படிப்பு சார்ந்து படிக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு அரியர் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வாகும். கல்வி ரீதியாக நல்ல மேன்மைகளும், பல கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய வாய்ப்புகளும், சிலர் வெளிநாடு சென்று கல்வி படிக்கக்கூடிய யோக பலன்களும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் உங்களுக்கு நடைபெறும் என்று குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது கலத்தரஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக மிக வலிமையாக பார்வையிடுவது உன்னதமான விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது பிறப்பு கால ஜாதகத்தில் உங்களது 7ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் வலிமையாக இருந்தால் நிச்சயம் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு தடையப்பட்டு கொண்டே இருந்த சில கிருத்திகை நட்சத்திரக்காருடைய திருமணம் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய நல்ல சூழல்களும் ஏற்ற வாய்ப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிடலாம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது புத்தரஸ்தானத்தை புத்தர காரகாதிபதியான குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக மிக வலிமையாக பார்வையிடுவது நல்ல சிறப்பாகும். அதனால் இதுவரை உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில முக்கிய விஷயங்கள் நிவர்த்தியாகி மிக விரைவில் உங்களுக்கு குழந்தை செல்வம் கிட்டும் என்று குறிப்பிடலாம். மருத்துவ ரீதியாக குழந்தை பிறப்புக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு மிக விரைவில் குழந்தை செல்வம் கிட்டும். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது பூர்வீக ஸ்தானத்தை பார்ப்பதினால் இதுவரை பூர்வீகம் சார்ந்தவற்றில் இருந்த சில தடைகள், சில தோஷங்கள் நிவர்த்தியாகி பூர்வீகத்தினால் நல்ல மதிப்புகளையும் உயர்வுகளையும் வருமானம் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களையும் பெறலாம். குறிப்பாக பாகப்பிரிவினை சார்ந்த சில பிரச்சனைகள் இந்த வருடம் நிவர்த்தியாகி பாகப்பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல சூழல்களும் உயர்வுகளும் உருவாகும். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது தந்தை ஸ்தானத்தை பார்ப்பதினால் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சில தொய்வுகள், தந்தையுடன் ஏற்பட்ட சில மனக்கசப்புகள், அழுத்தங்கள் நிவர்த்தியாகி தந்தையுடன் ஒற்றுமையும் உயர்வுகளும் உருவாகும். தந்தையுடைய ஆயுள் ஆரோக்கியங்கள் வலிமையடையக்கூடிய வாய்ப்புகளும், தந்தையுடைய தேவையற்ற சில மருத்துவம் சார்ந்த செலவினங்கள் குறைந்து நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றங்களும் உங்களது குடும்பம் ரீதியாக ஏற்படும்.
தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக உங்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாகவே மன அழுத்தங்களும் குழப்பங்களும் மிக அதிகமாக இருந்திருக்கலாம். தேவையற்ற சில சங்கடங்களும், தொழில் ரீதியாக பதவி இழப்பு, வேலை பறிபோயிருக்க வேண்டிய கசப்பான சூழல்களும் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடியவர்களுக்கு வருமானம் சார்ந்த உயர்வுகளும், பணி உயர்வு சார்ந்த சில முன்னேற்றங்களும் நிகழும். அதே போல புதிதாக தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு தாராளமாக புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையும் அதன் மூலமாக உயர்வுகளும் உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக அடைந்த லாபங்களை காட்டிலும் இழந்தவையே மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். அந்தளவிற்கு தொழில் ரீதியாக பல்வேறான இறக்கங்களையும் நம்பியவர்களையும் முதுகில் குத்தியிருக்க வேண்டிய கசப்பான சூழல்களும் உங்களுக்கு மிக அதிகமாக இருந்திருக்கும். இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பின்பு சுயதொழிலில் நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். புதிய ஆர்டர்களும் அது சார்ந்த முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிகழக்கூடிய வாய்ப்புகளும், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும், புதிய ஆர்டர்களால் உயர்வுகளை காணக்கூடிய சிறப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக அதிகப்படியான பணி சுமைகளையும் சம்பள குறைவு சார்ந்த சில பிரச்சனைகளையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அதுபோன்ற இக்கட்டுகள் இனி படிப்படியாக விலகும். வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உருவாகும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த சில முக்கிய விஷயங்கள் இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பின்பு வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடியவர்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். அரசு துறை வேலைக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வரக்கூடிய மே மாதத்திற்கு மேல் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக வங்கி சம்பந்தப்பட்ட துறை, ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறை, போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் கனவும் இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பின்பு உங்களுக்கு உருவாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை ஜென்மத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாவதினால் மனரீதியாக மட்டும் அவ்வப்போது சிறு சிறு பேதமைகள் தோன்றும். சிறு வழிகள் ஏற்பட்டாலும் இவை பெரிய வழிகளாக இதை ஏற்படுத்தி விடுமோ அதை ஏற்படுத்தி விடுமோ என்ற வீண் குழப்பங்களும் சஞ்சலங்களும் ஏற்படலாம். ஏனென்றால் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மேல் குரு பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது அதிகப்படியான உணவு ஆசைகளை ஏற்படுத்துவார். இதனால் தேவையற்ற சில தூரித உணவுகளை உட்கொள்ளக்கூடிய சூழல்களும், இதனால் வயிறு சார்ந்த சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் உருவாகும். அதனால் முடிந்தவரை ஜென்மத்தில் குரு பகவான் வரும்பொழுது உணவு கட்டுப்பாடு இருப்பது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் கொழுப்பிற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வலிமையாக உங்களது ஜென்மத்தில் அமரும் பொழுது சில ஒபிசிட்டி சார்ந்த பிரச்சனைகளும் வயிறு பொறுமல் சார்ந்த சில சிக்கல்களையும் உங்களுக்கு உருவாக்குவார். அதனால் உடல் ரீதியாக பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை என்றாலும் சில தேவையற்ற சிறு சிறு விஷயங்கள் ஏற்படலாம். அதனால் உணவு கட்டுப்பாடை சரியாக மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் உங்களுக்கு ஏற்படாது. பொதுவாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் உங்களுக்கு நிச்சயம் உருவாக்கும். பணி சுமை சார்ந்தவைகள் சற்று குறையும், வருமானங்கள் அதிகரிக்கும், சேமிப்புகள் அதிகரிக்கும், வீண் குழப்பங்களும் சில தேவையற்ற விஷயங்கள் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்று வங்கியில் கடன் பெற முயற்சிக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் அது சார்ந்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு வீடு என்ற கனவு நிறைவேறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வருடம் மிக அதிகம். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள துர்க்கையம்மன் கோவிலுக்கு தவறாது செவ்வாய்க்கிழமை என்று சென்று 3 அகல் விளக்கில் தீபங்கள் ஏற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக இன்னல்கள் நிவர்த்தியாகி நல்ல மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.